சைனா டவுன் சப்திகா வராங்க. அவங்க ஒரு சட்டக்கல்லூரி மாணவி, ஒரு பேச்சாளர், தமிழ் குரல்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு குறும்படம் இயக்குனர். 3 படங்கள் வெளிவந்திருக்கு. அவங்க அன்னை தமிழ் வணங்கி அவையில் இருக்கும் அத்துணை தோழர்களுக்கும் என் இனிய வணக்கம். பொதுவாக மொழிபெயர்ப்பு நூல்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நூல்களுமே நேரடியாக நமக்கு அந்த தாக்கம் வந்துடாது. ஏன்னா இன்னொரு மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பிறகு தமிழில் மொழிபெயர்க்கனால எல்லா நூல்களும் எனக்கு பொதுவாக தனிப்பட்ட முறையில் அந்த புரிதல் கொஞ்சம் தாமதமாக வரும் படிக்கும் பொழுது. ஆனால் இந்த நூல் பொறுத்தவரையில் அப்படி இல்லை. இது ஆங்கிலத்தில் 5 மொழிகளில் எழுதப்பட்ட பல 5 சிறுகதைகள் இந்த நூலில் இருக்குது. அது ஆங்கிலத்தில் இருந்து தான் மொழிபெயர்ப்பாளர் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனால் நேரடியாக நமக்கு அந்த கதைகள் கனெக்ட் ஆகும்படியாக இருக்குது. இதில் எனக்கு புத்தகம் நேற்று தான் அனுப்பியிருந்தாங்க. காலதாமதம், இந்த நேரமும் ரொம்ப குறைவாக தான் இருந்தது. முதல் கதை சைனா டவுன், அதுதான் புத்தகத்தினுடைய பெயராகவும் இருக்குது. இந்த சைனா டவுன்ற கதையில் ஒரு சிறுமி தான் கதை சொல்லியாக இருக்கிறாங்க. இதை படிக்கும் பொழுது அந்த கதை சொல்லியாக இருக்கிற சிறுமியையும் நம்ம அவங்க கூட இருந்து நம்ம பயணம் பண்ணுறது மாதிரி இந்த கதை முழுக்க இருக்கும். 70 பக்கங்கள் இந்த புத்தகத்தில் இந்த சைனா டவுன்ற கதை தான் இருக்குது. இந்த கதை போர் குறித்தும் அதிலிருந்து புலம்பெயர்கிற மக்கள் குறித்தும் அதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் குறித்து பேசப்பட்டாலும் இதில் நான் எனக்கு கவனிக்கப்பட்ட ஒரு 2 விஷயம் இந்த கதையில் இருக்கிற பெண் கதாபாத்திரங்கள். பெரும்பான்மையாக எல்லா முதன்மை கதாபாத்திரங்களும் இதில் பெண் கதாபாத்திரம் தான். அந்த சிறுமியினுடைய தோழி, சிறுமியுடைய தாய், பிறகு பாட்டி, இது போன்ற கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு உணர்வுகளை வெளிப்படுத்துறதும் வெவ்வேறு குணாதிசயங்களை கொண்ட கதாபாத்திரமெல்லாம் இருக்குது. அதை படிக்கும் பொழுது இன்னும் ஒரு புரிதல் கொடுக்குது. அதன் பிறகு இந்த கதையில் ஒவ்வொரு பக்கத்துலையும் சூரியன் குறித்து எழுதியிருப்பாங்க. அந்த சூரியன் குறித்து எழுதப்படும் போது ஒவ்வொருலையும் ஒவ்வொரு விதமான ஓமைகள் கையாளப்பட்டிருக்கு. அது மிகவும் அழகாக இருந்துச்சு. அடுத்து புகழ்பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் லியோல் டால்ஸ்டாயுடைய 2 சிறுகதைகள் இந்த புத்தகத்தில் இருக்குது. அதில் ஒரு கதை கடவுள் உண்மையை காண்கிறாள் ஆனால் காத்திருக்கிறார். இந்த கதை நான் இதுக்கு முன்னாடி ஆங்கிலத்தில் இந்த கதையை படிச்சிருக்கிறேன். ஆங்கிலத்தில் படிக்கும் பொழுது இருந்ததை விட தமிழில் இந்த மொழிபெயர்ப்பு படிக்கும் பொழுது இன்னும் அது நேரடியாக கனெக்ட் ஆச்சுது. பொதுவாக காத்திருத்தல் சுகம்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா காத்திருத்தலும் அப்படி அமைந்துறதில்லை. நிறைய காத்திருத்தல் சுமையாகவும் இருந்திருக்கு. பொதுவாக எங்கள் துறையில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டிலைடு ஜஸ்டிஸ் இஸ் அ டினைடு ஜஸ்டிஸ். அந்த மாதிரி இந்த கதையினுடைய கதை மாந்தர் விளாடிமிரில் இருக்கிற ஒரு வியாபாரி ஆக்ஷ்னோவ் தன் செய்யாத குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு பல ஆண்டுகால சிறைக்கு பின்னார அவருக்கு நீதி கிடைக்கப்படுது. ஆனால் அந்த நீதி அவரை சென்றடையும் போது அவர் உயிரோடே இருக்க மாட்டார். அப்படியாக இந்த கதை இருக்கிறது. பிறகு இதில் ஒரு காதல் கதை இருக்குது, பர்ஸில் இருந்த கடிதம். இது ஒரு காதல் கதை. இந்த கதையில் சாலையில் ஒரு பர்ஸ் கிடக்குது. அதை ஒரு நபர் எடுக்கிறாரு. அதில் ஒரு காதல் கடிதம் இருக்குது. அது சராசரியாக இருக்கிற காதல் கடிதமாக அந்த கடிதம் இல்லை. ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதப்பட்ட ஒரு காதல் கடிதம் இது. ஹென்னா என்பவர் மைக்கேல் என்பவருக்காக எழுதிய காதல் கடிதம். அந்த கடிதத்தில் இவ்வாறாக வரிகள் இருக்குது. ஹென்னாவின் தாய் மைக்கேலை இனி எப்போதும் சந்திக்கக்கூடாதென தடை விதித்தார். எப்படி ஆயினும் என்னதான் நடந்தாலும் தான் எப்போதும் அவரையே காதலிப்பதாக அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த கடிதத்தை வாசித்தவருக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. இப்போ இவங்க இணைந்தாங்களா, இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களை தேடி கண்டிப்பாக இந்த கடிதத்தை, அந்த பர்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் அவர் ஈடுபடுறாரு. இறுதியில் அவர் அவங்கள சந்திக்கவும் செய்கிறாரு. ஆனால் அவங்க 2 பேரும் அப்போ இணைந்திருந்தாங்களா, என்ன நடந்தது, அப்படியாக இந்த கதை முடிகிறது. இவராக இன்னும் 2 கதைகள் இருக்குது. ஒன்று லியோ டால்ஸ்டாயுடைய இன்னொரு கதை 3 கேள்விகள், பிறகு எறும்பும் வெட்டுக்கிளியும் என்ற கதை. இப்படி 5 கதைகள், சிறுகதைகள் இந்த புத்தகத்தில் இருக்குது. எல்லா கதைகளுமே சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. வாய்ப்பளித்த ஹெர் ஸ்டோரிஸ்க்கு நன்றி. நன்றி சப்திகா.
கன் கன் டைம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி கரெக்டாக தான்